பாரா சிவானி ஒரே ஒரு நாள் மல்லியா மாதிரி தூங்க போனா உச்சா போடுறது ஸ்டாப் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் மல்லி. ஹாய் மார்னிங். மார்னிங். இன்னைக்கு டி நகர் பக்கம் போற ஐடியா இருக்கா? இல்ல, எதுக்கு கேக்குற? இல்ல, கோடம்பாக்கம் பாலம் கட்டிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனால ரங்கராஜபுரம் வழியா போக சொல்றாங்க. இல்ல, இன்னைக்கு அம்பத்தூர் ஃபேக்டரிக்கு தான் ரவுண்ட்ஸ் போறோம். பிரசாத், என் போன் எடுத்து என்ன மெசேஜ்னு பாரு. மேம், திஸ் இஸ் முரளி. ஜஸ்ட் a reminder. இவனுக்கு வர வேலை இல்ல. என்ன அந்த ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி ஆளா? ஆமா பிரசாத், அவனே தான். தினமும் என்னமோ லவ் பண்றவன் மாதிரி காலையில ஒரு மெசேஜ், அப்புறம் மத்தியானம் ஒரு மெசேஜ், ராத்திரி ஒரு மெசேஜ்னு அனுப்புறான். அவன் தொல்லை தாங்க முடியல. எப்படியோ நீ சம்மதிச்சிருவேன்ட்டு அவன் எக்ஸ்பெக்ட் பண்றான் போல. நான் தான் மாட்டேன்னு சொல்றேன்ல. அவன் பேச்சுவார்த்தையே வேண்டான்னு எல்லாம் இருக்கேன். 4 நாள் பார்த்துட்டு அப்புறமா என்ன கான்டாக்ட் பண்றதே நிறுத்திடுவான். அதான் இல்ல, அவன் டார்கெட் முடியறதுக்கே குறைஞ்சபட்சம் 1 மாசமாவது ஆகும். எனக்கு புரியல பிரசாத், என்ன டார்கெட்? அவன் உன்னை சம்மதிக்க வைக்கிறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வச்சிருப்பான். 1 மாசத்துல உன் மனசை மாத்தி அவன் கம்பெனிக்கு அழைச்சிட்டு போற திட்டம் இருக்கும். அப்படியெல்லாம் பிளான் பண்ணுவாங்க? நீ வேற, அவன் உன்னை காண்டாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசமாச்சும் உன்னை ஃபாலோ பண்ணிருப்பான். இல்ல பிரசாத், நான் இதை நம்பல. ஜஸ்ட் ஒரு பெரிய ஆர்டரை நான் என் கம்பெனிக்கு வாங்கி கொடுத்ததுனால இவன் என்ன தேடி இருக்கலாம், அவ்வளவுதான். என்ன கேட்டா இத நீ கன்சிடர் பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். எதுக்கு? அன்னைக்கும் இதே தான் சொன்ன, இன்னைக்கும் இதே தான் சொல்ற. எதுக்கு நான் கன்சிடர் பண்ணணும்? இது தானா வர ஆஃபர். அதுவும் உன்னை விரும்பி அழைக்கிறாங்க, அதனால மரியாதை நல்லா இருக்கும். 2வது, சம்பளம் பெரிய சம்பளமா இருக்கும். 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டேனா கூட ஒரு பெரிய அமௌண்ட் வரும். காசை பத்தி பேசாத பிரசாத். எதுக்கு பேசக்கூடாது? இப்போ ஒன்னும் நீ சும்மா வேலை பார்க்கலையே, காசு வாங்கிட்டு தானே வேலை பார்க்குற. அதனால பெட்டரா எங்க பணம் கிடைக்குதுன்னு பாரு, அதுதான் நல்லது. இது எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம். மேல சொல்லு. ஜாப் எத்திக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? உன்கிட்ட வேலை செய்யற வரைக்கும் நான் உனக்கு சின்சியரா இருப்பேங்கிறது தான். அப்படி இல்ல பிரசாத், நீ ஒரு கன்சர்ன் வச்சிருக்க. உன் ஆபீஸ்ல இருக்கிறவன் உனக்கு துரோகம் பண்றான், இல்ல உன்கிட்ட தொழில கத்துக்கிட்டு வெளியே போறான்னா என்ன பண்ணுவ? அது மாதிரிதான் நான் என் பாஸ பாக்குறேன். அவருக்கு என்ன விட்டா எந்த மாரல் சப்போர்ட்டும் இல்ல. அவருக்கு ஒரே பையன், அவனும் கனடால இருக்கான். வேற நம்பிக்கையான ஆளு அவருக்கு யாரும் கிடையாது. இந்த கம்பெனி உன்னால இந்த வருஷம் என்ன லாபம் சம்பாதிக்க போகுது? அதுல உனக்கு எவ்வளவு பணம் வரும்? உன் பாஸ் எவ்வளவு தருவாரு? என்ன பிரசாத், இவ்வளவு சீப் கால்குலேஷன் போடுற? என்னது சீப் கால்குலேஷனா? இதுதான் கால்குலேஷன். உன்ன மாதிரி சென்டிமெண்டல் இடியட்ஸ் இருக்கிற வரைக்கும் முன்னேறவே முடியாது. அப்படியா சொல்ற? நான் முன்னேறி காட்டுறேன் பாரு. அம்மா, ஒரு குட் நியூஸ். நான் இன்னைக்கு பெட்ல சுச்சா போல. என்ன வினோ, கிடைக்கிற வாய்ப்பை புத்திசாலித்தனமா பயன்படுத்துறத விட்டுட்டு இப்படி என்கிட்ட சவால் விட்டுட்டு இருக்க? நீ எத்திக்ஸே இல்லாம பேசுற பிரசாத். அம்மா, நான் இன்னைக்கு பெட்ல சுச்சு போலமா? அப்படியா? நீ சொல்றத பார்த்தா எந்த நேர்மையும் இல்லாம இருந்தாதான் சம்பாதிக்க முடியும்னு சொல்றியா? இல்ல, சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ பயன்படுத்திக்கோன்னு சொல்றேன். இன்னைக்கு ஒரு புது கம்பெனி உனக்கு 2 லட்சம் ரூபாய் ஆஃபர் தராங்கங்கிற விஷயமாவது உன் பாஸுக்கு தெரியணும். அப்பதான் அட்லீஸ்ட் ஒரு பஞ்சப்படி ரேஞ்சுக்காவது சம்பளத்தை உயர்த்துவாரு. அப்பா, என்ன கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இருமா. கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க வரலனா இந்திய முதலாளிங்க இவ்வளவு பணத்தை சம்பளமா கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்க. 2 பேர் என்ன கவனிக்கிறீங்களா? சிவானி இன்னைக்கு பெட்ல உச்சா போல, இனிமேலும் போக மாட்டா. இப்ப நான் டான்ஸ் கிளாஸ் கிளம்புறேன். ஹே சிவானி, நீ இன்னைக்கு பெட்ல உச்சா போலையா? வாட் a surprise. இவ்வளவு நேரம் இதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சண்டே கண்டினியூ பண்ணுங்க, நான் டான்ஸ் கிளாஸ் கிளம்புறேன்.
நல்ல சேஞ்ச் இல்ல? இவ பேசிட்டு போற விதம் மெச்சூர்டா இருக்கு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும்ல?